1 equal to 3, 2 equal to 3, 3 equal to 5, 4 equal to 4, 5 equal to 4, 6 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 1 equal to 3 என்ன எப்படி வரும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணாலும் வராது, எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் வராது. சரியா? என்னுடைய லாஜிக்கை பார்ப்போம். 1 equal to 3 which is equal to ONE. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் TWO2 THREE 5 letters இருக்கா? FOUR 4 FIVE 5. அப்போ 6க்கு என்ன வரும்? SIX which is equal to 3. அப்போ 3 தான் என்னுடைய ஆன்சர். 6, 19, 38, 63ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து அதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 6, 19, 38, 63. சரியா? இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸாக பார்ப்போம். 19லேருந்து 6 கழிச்சா 13. அதே மாதிரி 38லேருந்து 19 கழிச்சா 19. 63லேருந்து 38 கழிச்சா 25. சரியா? இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை பார்ப்போம். டிஃப்ரென்ஸை பார்த்தா 6. அடுத்து இதனுடைய டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது இதனுடைய 6. அப்போ அடுத்து வர்றதுனுடைய டிஃப்ரென்ஸ் என்னதான் இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்போ எதுலேருந்து 6 கழிச்சா 25 வரும்? 31. சரியா? 31 கண்டுபிடிச்சிடும். எனக்கு 31 தேவையில்லை, மேலே உள்ள வேல்யூ தான் தேவை. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 38, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 63. அப்போ எதையும் ஆட் பண்ணுவேன்? 31ஐயும் 63யும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 94. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 94. 10% of 70 equal to 7, 40% of 30 equal to 12, 5% of 300 equal to 15, 8% of 400 equal to 32, 30% of 250 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 10%னா 10/100. சரியா? அப்போ 0 0 கேன்சல். அதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டாக என்ன செஞ்சலாம்? இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணி 1 × 7. சரியா? 1 × 7ங்கும் போது எனக்கு என்ன வரும்? 7 வந்துருமா? அடுத்து இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணால் 4 × 3 12 கிடைக்கா? அடுத்து 5 5ங்கும் போது இங்கே பை 100 வருமா? 100 வரும்போது இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகி எனக்கு என்ன வரும்? 5 × 3 15 ஆயிரும். அதுக்கடுத்து இங்கே 8 × 4 32. அப்போ இது என்னுடைய ஆன்சர் என்ன இருக்கும்? 258 25ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 × 25 which is equal to 75. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது? 75. 8 8 8 equal to 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். சரியா? ஆனால் என்னுடைய ஆன்சர் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணும்போது 10 வரணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. சரியா? 8 எப்படி எழுதலாம்? 8/0ன்னு போட்டுக்கலாமா? ப்ளஸ் 8/0 ப்ளஸ் 8 which is equal to 8/0. anything power 0னுடைய வேல்யூ வந்து என்ன வருது? 1. சரியா? எந்த நம்பருக்கு மேலே 0 போட்டாலும் அதனுடைய ஆன்சர் 1. அப்போ இங்கே 1 வரும், இங்கேயும் 1 வரும். ப்ளஸ் 8. இப்போ ஆட் பண்ணுங்கள். என்ன வந்துட்டு? 10 வந்துட்டா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். சால்வ் பண்ணி என்னுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓர்மாஸ் ரூல் பிரகாரம் முதல்ல டிவிஷனை தான் முதல்ல பண்ணணும். அப்போ 8 divided by 2 இதான் முதல்ல பண்ண போகிறேன். சரியா? 8 divided by 2 plus 4 divided by 4. அப்போ 2 டேபிளில் 1 டைம், இது 4 டைம். சரியா? அப்போ which is equal to என்ன வரும்? 4 plus 4 divided by 4. ஆட் பண்ணும் போது 8 divided by 4. 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 டைம் 2 டைம். அப்போ என்னுடைய ஃபைனல் ஆன்சர் என்னது? 2. 1 2 3 4 5 6 7 8 9ன்னு கொடுத்துருக்காங்க. 35 இதனுடைய இது வந்து ரோனுடைய டோட்டல் 35ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ 56ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 35 எப்படி வந்தது? சரியா? இது ரெண்டையும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா
ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதால் 5 × 7, இது 5 × 7னா 35 வந்துடுதா? அதே மாதிரி இங்கே என்ன வரும் 7 இதால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இதை ஆட் பண்ணுறேன், இதால் என்ன செய்கிறேன் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 7 8s are 56. அதே மாதிரி என்ன செய்யணும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 9. சரியா? இந்த 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் 81. இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதால் என்ன செய்கிறேன் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 9 × 9 81. Rosie has 5 kids. Each kid is 3 years apart from each other. அதாவது ரோசிக்கு 5 குழந்தை இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கு இடைவெளி எவ்வளோ இருக்குது 3 years இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு கிட்டனுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்காங்க. சரியா? இப்போ 3 6 9ங்கும் போது ஃபஸ்ட்டு கிட்ட எடுத்தால் ஒன்று அதனுடைய ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூ பார்னாக இருக்கணும். இல்லாட்டினா இதுலேருந்து எடுக்கும் போது ஃபஸ்ட்டு கிட்டனுடைய ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15ஆக இருக்கணும். அப்போ என்னுடைய ஆன்சர் என்ன இருக்கும், ஒன்று நியூ பார்ன் ஆர் 15. இதுதான் என்னுடைய ஆன்சர். செவன் + 4 × 5 - 12 டிவைடட் பை 4 ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 24 25 26 27. என்னுடைய ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் முதல்ல டிவிஷன். சரியா? அப்போ 7 + 4 × 5 - 12 டிவைடட் பை 4. ஏன் 1 டைம் 3 டைம். அப்போ 7 + 5 7 + 4 × 5 - 3. அதுக்கப்புறம் டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். அப்போ 7 + 20 - 3. சரியா? அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது என்ன வரும் 27 - 3. சரியா? 27 - 3ங்கும் போது 24. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். Seven × 5 = 4, 6 × 3 = 9, 9 × 5 = 16, 10 × 5 ஆன்சர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதிலிருந்து என்ன வரும் 7 - 5. இதனுடைய ஆன்சர் என்னது 2. 2² என்ன வரும் 4. சரியா? அதே மாதிரி இதை எடுக்கும் போது 6 - 3 = 3, 3² = 9. அடுத்து இதை எடுக்கும்போது 9 - 5 = 4, 4² = 16. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரும் 10 - 5 = 5, 5² = 25. அப்போ என்னுடைய ஆன்சர் 25. 3% of 124 = 3.72. 6% of 415 = 24.90. 2% of 315 = 6.30. 7% of 103 is equal to 7.21. 4% of 510 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 3 1.24ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? ஏன்னா பர்சன்டேஜுங்கும் போது 100 வருமா, 124 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1.25 ஆயிரும், 24 ஆயிரும். சரியா? அதே மாதிரி 6 எதால் டிவைட் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 4.15. அடுத்த ஆன்சர் 2 × 3.15. அடுத்து 7 × 1.03. அடுத்து 4 × 5.10. அப்போ 4 × 5.10ங்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0. அடுத்து
4 அடுத்து 0.20 20.40 தான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர்.